வணக்கம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் இரு அணிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற விருப்பத்தை டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளதாக அதிமுக அம்மா அணியின் அவைத் தலைவரும் மூத்த அமைச்சருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இரு அணிகளும் ஒன்றிணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதிமுக அம்மா அணியின் அவைத் தலைவரான செங்கோட்டையனும் பொருளாளருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் டிடிவி தினகரனை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து பேசினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இரு அணிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். டிடிவி தினகரன் கட்சி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கையை ஓ பன்னீர்செல்வம் வைக்கவில்லை என்றும், எனவே அது பற்றிய கேள்விக்கு இடமில்லை என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். இரு அணிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை அவரும் இதற்கு முன்னாலே அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கு முன்னாலேயே ஓபிஎஸ் அணி வறுமையானால் அதை நான் வரவேற்கன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன பொறுத்தளவுக்கு ஓபிஎஸ் நேற்றைய முன்தினம் தான் விமான நிலையத்திலே செல்லுகிற போது இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் நிலை இதுதான். இதை பற்றி ஒரு குழுக்கள் அமைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருவருமே ஒரு பேச்சுவார்த்தை என்பது நீங்கள் இன்றைக்கா நாளைக்கா என்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவரிடத்திலும் சில செய்திகள் வர வேண்டும், எங்களிடத்திலும் சில செய்திகள் செல்ல வேண்டும். செய்திகள் இருபுறத்திலும் சென்றதற்கு பிறகு இரு அணிகளும் யார் பேசலாம் என்பதை முடிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை கூட நீங்கள் எப்படி காம்ப்ரமைசன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிற போது இயக்கத்திற்கு பேசுகிற போது அவங்க என்ன கருத்து சொல்லிக்க நான் கேட்போம். எங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் யார் யார் வருகிறார்களோ நாங்கள் யார் யார் செல்கிறோம் என்பதை முன்னால் முடிவு. அதிமுகவின் இரு அணிகளுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்வு காணப்படும் என்றும், இரு அணிகளும் ஒன்றாக இணைவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை இலை சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் இருதரப்பும் உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டுமானால் குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிபந்தனை விதித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்று தெரிவித்தார். ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளிக்கொணர நீதி விசாரணை அமைக்கப்பட வேண்டும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பாதையில் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தது, இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றது என தவறுக்கு மேல் தவறிழைத்து தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி வருவதாகவும் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் பேசி வருகின்றனர். அந்த கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சென்னை வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் INS போர்க்கப்பலை பார்வையிட்ட போது முதற்கட்டமாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனிடையே OPS அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முடிவெடுக்க கட்சியின் அவைத் தலைவரும் மூத்த அமைச்சருமான செங்கோட்டையன், பொருளாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி ஆகியோர் எடப்பாடி இல்லத்தில் சந்தித்து பேச்சு நடத்தினர். மின்துறை அமைச்சர் தங்கமணியும் முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய பிறகு தினகரன் இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். சென்னை வந்துள்ள மிகப்பெரிய போர்க்கப்பலான INS சென்னை கப்பலை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட INS சென்னை போர்க்கப்பல் கடந்த 15ஆம் தேதி முதன்முறையாக சென்னை வந்தது. அன்றைய தினமே கப்பல் பொதுமக்களின் பார்வைக்காக மெரினா கடற்கரையில் நிறுத்தப்பட்டது. அதனை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். இந்நிலையில் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கப்பலை தமிழக அமைச்சர்கள் மற்றும் VK சசிகலா ஆதரவு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பார்வையிட்டனர்.
ஓ பன்னீர்செல்வம் அணியும் வி.கே. சசிகலா அணியும் ஒன்றாக இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பிலும் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அது தொடர்பான ஆலோசனைக்கு திட்டமிடப்பட்டு வருகிறது. கப்பலில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சுமூக சூழலை ஏற்படுத்தும் நோக்கிலேயே தாங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்திந்திய அண்ணா திமுக மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், அவர் வழி நிற்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே இடம்பெறும். மக்களை விட்டு என்றென்றைக்கும் அகலாது. அந்த வகையிலே ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் இந்த கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுற்றுப்பயணமாக தான் ஏற்றுக்கொள்ளுமே தவிர மற்றபடி வேறு எந்த காரணத்திற்காக இன்றைக்கு என்ன தலைமை நல்ல முடிவெடுக்கும். எங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்பார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கப்பல் சென்னையில் இருந்து நம்மளுடைய தமிழக மீனவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கோரியுள்ளார்கள். எனவே மத்திய அரசிற்கு தமிழக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு எங்களை அழைச்சதன் நோக்கம் போர்க்கப்பல் வந்திருக்கு, பார்வையிட வாங்கன்னு சொன்னாங்க. வந்து அமர்ந்திருக்கோம். இது விஷயமா எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆலோசனை கூட்டம் நடத்துறது தான் அழைப்பு விடுக்கப்பட்டதா சொல்லி அதெல்லாம் இல்லை. போர்க்கப்பலை பார்வையிட மட்டும் வந்திருக்காங்க. தமிழகத்தில் திட்டமிட்ட நாடகம் அரங்கேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் நடப்பது குடும்ப சண்டை இல்லை என்றும் சொத்துக்கான சண்டை என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுகவின் இரு அணிகளும் சேருவது அவர்களின் தவறுகளை மறைப்பதற்காகத்தான் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவினர் இரட்டை இலையை எடுத்தாலும் எச்சில் இலையை எடுத்தாலும் தமிழகத்தில் நிலை மோசம்தான் என்றும் அதிமுக அழிந்துவிட்டது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு பெரிய திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் அரங்கேறி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சாங்க, ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் தெளிவா சொல்ல முடியல. என்ன காரணத்தை வைத்துக்கொண்டு இணைய போறாங்க அதுவும் சொல்ல முடியல. எப்படிங்க ரெட்டையில எடுத்தாலும் செய்தான், எச்சலே எடுத்தாலும் செய்தான். நிலைமை தமிழ்நாட்டுக்கு மோசம். அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதாக இருந்தால் அது விரைவாக நடைபெற வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணம் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் உள்ள மதுபான கடை அகற்ற வலியுறுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் இரு அணிகளும் நடத்தும் நாடகம் முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இவர்கள் தங்கள் நாடகங்களை முடித்துக் கொண்டு டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் நாடகத்தையும் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னைக்கு அவசரமா ரெண்டு பிரிவும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சட்டுப்புட்டுன்னு சேர்றதா இருந்தா சட்டுப்புட்டுன்னு சேரட்டும். ஏன்னா சும்மா இப்படி டிராமா போட்டுட்டே இருக்க வேணாம். சட்டுப்புட்டுன்னு சேர்ந்துட்டு எங்க பிரச்சனை தான் விவசாயிகள் பிரச்சனைன்னு நேரா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளைட் ஏறி டெல்லிக்கு போய் அங்க நடக்கிற டிராமாவை கொஞ்சம் குறைக்கட்டும் தான் எனது கருத்து. முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை ஐஜியாக ஜார்ஜ் இருந்தபோது சிறைத்துறை டிஐஜி கண்ணனுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கில் கண்ணனுக்கு பதவி உயர்வு அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை ஜார்ஜ் செயல்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் சிறைத்துறை டிஐஜி கண்ணன் ஜார்ஜ் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் 24ஆம் தேதி ஜார்ஜ் நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தாம்பரம் அருகே விமான பொறியாளர் வீட்டிலிருந்து 165 சவரன் தங்க நகைகள், வைரம் உள்ளிட்டவை கொள்ளையடித்து மிளகாய் பொடி தூவி விட்டுச் சென்ற சம்பவம் போலீசாருக்கே சவால் விடும் வகையில் அமைந்தது.
சென்னை தாம்பரத்தை அடுத்த ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் மறைந்த விமான பொறியாளர் கந்தப்பன் வீடு உள்ளது. நேற்று அவரது வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து அங்கு வந்த கொள்ளையர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 165 சவரன் தங்க நகைகள், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கொள்ளை தொடர்பாக போலீசார் துப்பு துலக்கிவிடக்கூடாது என்பதற்காக அங்கு மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சேலையூர் காவல் உதவி ஆணையர், பரங்கிமலை துணை ஆணையர் கல்யாண் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். டியூஸ்டே மார்னிங் காலையில் வரும்போது வந்து சின்ன மெயின் கேட் திறந்தா அது ஓப்பன் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது மெயின் கேட் திறக்கும்போது ஓப்பன் ஆகலை. அதை வளைஞ்ச மாதிரி இருந்தது. என்ன வளைஞ்சிருக்கே நம்ம போகும்போது இல்லைன்னு ஒரு டவுட்டில் பின்னாடி எல்லா ரூம் போய் சுற்றி பார்க்கலாம். மாடியை பார்த்து கீழே இறங்கி வரும்போது பின்டோர்லாம் ஓப்பன் ஆகிருந்து மிளகாத்தூள் தூவிருந்தது. நான் உள்ளே போகலை. என் சன்னுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அவங்க 3 பேர் வந்தாங்க. 165 பவுன் போயிருக்கோம். டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் இன்று 36வது நாளை எட்டியுள்ளது. வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையிலான தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தினமும் விதவிதமான போராட்டங்களை முன்னெடுக்கும் விவசாயிகள் நேற்று காய்ந்த புற்களை உண்ணும் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் 36வது நாளான இன்று சாட்டையால் அடிக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி போல் வேடமணிந்த ஒருவர் விவசாயிகளை சாட்டையால் அடிப்பது போல அவர்கள் நடித்து காண்பித்தனர். அதில் மோடி ஐயா கேட்டோம். மோடி ஐயா சாட்டையிலே எல்லாத்தையும் பிச்சு விட்டாரு. அதில் ஒருத்தர் அடிபட்டு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் கூட இப்போ அட்மிட் ஆகிட்டாரு. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். மோடி ஐயா அடித்தாலும் சரி, எங்களை உதைச்சாலும் சரி, ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் சரி, இங்கே டெல்லியிலே கடைசி வரை இருப்போம். ஜனநாயக நாட்டிலே மோடி ஐயா எங்களை பார்க்க வேண்டியதோடைய கடமையை நிறைவேற்றுங்க ஐயா என்று நாங்கள் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கம் தொடர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாரத பிரதமர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று 36வது நாளாக சாட்டையால் அடிக்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது திருச்சி மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் என்பவர் திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அங்கிருந்த விவசாயிகள் அவருக்கு முதலுதவி செய்தனர். டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனையில் மயங்கி விழுந்த விவசாயி ராஜ்குமார் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் தற்காலிக விரிவுரையாளர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாதவையோ அல்லது நிறைவேற்றக்கூடாதவையோ அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் விரிவுரையாளர்களின் நலனில் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். 2011ஆம் ஆண்டு அதிமுக விடுத்த தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் 2வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கோவை ஆர்எஸ்புரம் உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல வடவள்ளி உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகளும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் உழவர் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் செல்போன் டவரில் ஏறி விவசாயி ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இலங்கைச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த வீரபாண்டியன் டெல்லியில் போராடும் விவசாயிகளை பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக சந்தித்து அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அரியலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைய முக்கிய காரணமாக உள்ள சிமெண்ட் ஆலைகளை மூட வேண்டும் என்றும், இலங்கைச்சேரி கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை சீர் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்கி வர வைத்தனர். இதனையடுத்து விவசாயி வீரபாண்டியன் கீழே இறங்கி வந்தார். விவசாயியின் இந்த திடீர் போராட்டத்தால் செந்துறையில் 1 மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த புளியங்குடி புன்னையாபுரம் பகுதியில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் மது பாட்டில்கள், சிரிஞ்சுகள், ரத்தம் படிந்த துணிகள், காட்டன் பஞ்சு உள்ளிட்டவை சாக்கு மூட்டைகளில் அடைக்கப்பட்டு புன்னையாபுரம் பகுதி பாலித்தீனில் அடைக்கப்பட்டு அங்கு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகளால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் தீ வைத்து எரிக்கப்படுவதால் மாசு கலந்த புகை பரவுவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் நோய் பரவும் ஆபத்தும் ஏற்பட்டிருப்பதாக புன்னையாபுரம் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு தமிழக பகுதிக்குள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.